unexpected situations. அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்கல, புத்தி வலிமை இருக்கல, அதுக்கு பேர் தான் கல்வி. இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது. அவேர்னஸ், தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வில் ஆமாவன்னு கேட்கறது இல்லை. யாரோ ஒன்று சொன்னாங்க, இப்படி சொல்றாங்களாமே, அப்படி சொல்றாங்களாமே, எல்லாம் நம்பாத. கல்வி என்பது என்ன? ஆமாமே அப்படியாமே. நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா? நீங்கள் யாரையேனும் நேசிக்கிறீர்களா? இந்த சகோதரி சொல்றது மனசில் எழுதி வச்சுக்கோ. ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள், அவர்களை பற்றி கேட்பதை நம்பாதீர்கள். பல இடங்கள்ல சிக்கல். கேட்கறது, பார்க்கறது, எழுதுறது, வாசிக்கிறது. வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியா? இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியாங்கிறது என்னது? நேரில் சந்திப்பது, நேரில் பேசுவது இனி குறைஞ்சிருச்சுங்க. எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது. உட்கார்ந்து பேசுவதற்கான மொழி இல்லை, ஒருவர் பேச கேட்பதற்கான மன திடம் இல்லை. இந்த நிதானம் வரணும்னா இந்த குறைச்சி இதை கூட்டணும். பெரிய பிராக்டிஸ் அது. மனபலம். அசாதாரணமான சூழ்நிலைகளை எப்படி அணுகுவது? இன்னொரு குறிப்பு சொல்றேன், நான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே சொல்றேன். உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் வரும், அப்பொழுதுதான் சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பருந்து வருது. கோழி என்ன பண்ணும்? பருந்த அடிக்குமா? சும்மா இருக்கும்போது அடிக்குமா? அடிச்சா என்ன ஆகும்? அசாதாரணமான சூழல் அடிச்சா பருந்து விலகும், சாதாரணமான சூழல் அடிச்சா கோழி சாவும். அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க. எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாமல் உங்களால் ஒண்ணும் இல்லைங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க? மனஸ். இத்தாலிய சொல். குதிரை இருக்குல்ல, அந்த குதிரை என்னுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங்னு பேர். மேனேஜ்மெண்ட்னா இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா? கோபம், சோகம், சந்தோஷம், இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கல்வியாளர்.